அதேபோல் ஆரம்பத்தில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அல்லது டெலோ என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகளில் கூட பெரும்பாலான உயர்மட்ட பதவிகளிலே அதாவது இவ்வாறான தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து சென்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லோரும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இறுதி வரையும் மத்திய குழு அல்லது இராணுவ தலைமை பொறுப்புகள் என்ற விடயங்களில் கூட இருந்திருக்கிறார்கள் அல்லவா? இருந்திருக்கிறார்கள். அது இப்ப 2, 3, 4 இடங்களிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இராணுவ வல்லமை, போராடுகின்ற திறமை, விட்டுக் கொடுக்காத தன்மைகள் போன்ற காரணங்கள் முக்கியமானவையாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களே இந்த சாதியின் காரணமாக அவர்களை தள்ளுவது அல்லது வெளியேற்றுவது தங்களுக்கு ஒரு இழப்பென என்று கருதக்கூடிய ஒரு நிர்பந்த நிலையிலே கூட அவர்கள் வைத்திருந்திருக்கிறார். இப்ப நாங்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், அங்கே சாதியம், அதே போல இந்த பெண் ஒடுக்குமுறை, இந்த 3வது பிரதேச நிலைமை, இந்த 3 விடயங்களையும் எந்த ஒரு இயக்கமும், விடுதலை புலிகள் உட்பட எந்த ஒரு இயக்கமும் அதை ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தில் சாதி ஒடுக்குமுறை, பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, பிரதேச வேறுபாடு என்ற இந்த 3 விடயங்களையும் அது ஒரு பாரியமான ஒரு கருத்தியல் பிரச்சனையாகவும் சிந்தனை நடைமுறை பிரச்சனையாகவும் எடுத்து அவற்றை தங்களுடைய இயக்கத்தின் மத்தியிலும் அதுக்கு அப்பால் வெகுஜனங்கள் மத்தியிலும் அவற்றுக்கு எதிரான ஒரு மாற்று சிந்தனையை அல்லது ஒரு மாற்று நடைமுறையை அவர்கள் பின்பற்ற தவறிவிட்டார்கள் என்றுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் இந்த சாதிய கருத்தியலை கடக்க தயாராக இல்லை. அதை எடுத்தால் பிரச்சனை வரும் என்றுதான் அவர்கள் நடைமுறையில நாங்கள் பார்த்திருக்கிறோம் பல இடங்கள். உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், வடமராட்சி பகுதியிலே நெல்லியடிக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், இந்த தெரியுமோ தெரியாது, இந்த குஞ்சர்கடை நெல்லியடிக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு கோவில், மூத்த விநாயகர் கோவில் என்று சொல்லக்கூடிய ஒரு கோவில். அங்கே அந்த பகுதிக்கு ஒரு பொறுப்பாளராக, புலிகள் இயக்கத்துடைய பொறுப்பாளராக இருந்தவர் ஒரு தாழ்த்தப்பட்ட அந்த ஊரை சேர்ந்த ஒரு இளைஞர். அவருடைய அந்த காலத்திலே கூட அவருடைய தன்னுடைய அண்ணா அப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறார், நீங்கள் வேறங்க நாங்கள் எல்லாரும் அந்த கோயிலுக்கு போகணும், அவருடைய சகோதரியும் மீனவர்களும் அந்த கோயிலுக்குள்ள போக முற்பட்ட போது அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டார். அப்பொழுது இவர் அதிலே தலையிட்டு இல்லை எல்லாருக்கும் சமத்துவா விடுங்கன்னு சொல்லி எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தும் அது தலைமை வேற போனதும் கிடைத்த பதில் என்னவென்றால், இப்போதைக்கு அப்படியே இருந்தபடி இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் தமிழர்களும் பெற்ற பிற்பாடுதான் இந்த விஷயங்களை கவனிக்கலாமே தவிர இப்ப நாங்கள் இதுகளில் தலையிடக்கூடாது, அதெல்லாம் இருந்தபடி அந்த நிர்வாகம் சொல்றபடி நடந்து கொண்டு போகட்டும், தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது என்றுதான் கிடைத்த இறுதியான பதில். இது என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், அது ஒரு பிரச்சனையாக எடுத்து மக்கள் மத்தியில் விளங்கப்படுத்தி இது எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய ஐக்கியத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது அல்லது எங்களுக்கு குளிபறைக்கக்கூடியது, எங்களை பலவீனப்படுத்தக்கூடியது, இதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கல்வியோ அறிவையோ அல்லது ஒரு சிந்தனை நடைமுறையோ அவர்கள் பின்பற்ற தவறிவிட்டார். ஆக இப்படி பல சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கோம். இதனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த இயக்கம் என்றது அல்லது ஆயுதம் என்றது பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிரானதாக மட்டும் இருக்க ஒண்ணுமே தவிர மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஒரு முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனிக்க கூடாது என்ற மனப்பாங்கு மக்கள் மத்தியிலும் இருந்தது. அதை உடைக்கக்கூடிய அந்த சரியான ஒரு வழிகாட்டில இவர்களும் செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பதுதான். ஆகவே இது பலவீனம், இது இன்றைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு நியாயமாகத்தான். இதனால் தான் புலிகள் இயக்கத்துக்கு கூட பிற்காலத்திலே பலவீனங்கள் வந்தது. இப்ப கிழக்கிலே நாங்கள் நெடுகவே கூறிக்கொண்டு வந்த கிழக்கு பிரதேசத்தை, கிழக்கு மாகாணத்தினுடைய சூழலை நாங்கள் விளங்கி கொண்டு அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சக்திகளை சரியான முறையிலே கொண்டு வருவதற்கு வடக்கில் இருந்து வரக்கூடிய இந்த ஆதிக்க சிந்தனை உள்ளவர்களும் முற்று முழுதாக மாற்றமடைந்து அந்த மக்களை அரவணைத்திருக்க வேண்டும். ஆகவே கடைசியாக அந்த பிரதேசவாதத்தை தான் அவர்கள் பயன்படுத்தி அந்த இயக்கத்தையே உடைத்தார்கள். அதே போலத்தான் இப்ப உதாரணமாக தமிழ் செல்வனுடைய நடைமுறைகளை பற்றியெல்லாம் கடுமையான விமர்சனங்களை இந்த உயர் சாதியினர் என்றவர்கள் தான் செய்தார்கள்.
அது கூட்டமைப்பு மத்தியிலிருந்து கூட அந்த பிரச்சனை வந்தது. அந்த சாதியை சொல்லி அவர்கள் பேசக்கூடிய பகிரங்கமாக சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆகவே அந்த இயக்கங்களுக்கு இடையிலே இருந்த பலகீனம் என்னவென்றால், அதை அவர்கள் சரியான ஒரு அரசியல் தளத்திலேயோ அல்லது சமூக கண்ணோட்டத்திலேயோ ஒரு மாற்று கருத்தாக முன்வைக்க தவறுனது. தனிநபர்களை அவர்கள் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டது, அவர்களுக்கு பதவி கொடுத்தது என்பது அது வேறு விஷயம். அது அவருடைய ராணுவ ஆற்றல், அவருடைய திறமை, அவருடைய விசுவாசம், அவருடைய நீண்ட நோக்கு சம்பந்தமோட விஷயமே தவிர அது சாதியத்தை எந்த விதத்திலும் அசைக்கவில்லை. ஆமா, அந்த வகையில பொதுவாக இந்த 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 விடுதலை இயக்கங்கள் மீதான இந்த சாதியம் தொடர்பாக, பெண்ணிய ஒடுக்குமுறை தொடர்பான அல்லது பிரதேசவாதம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பரவலாக எழுப்பப்பட்டு அல்லது அது பலராலும் இன்று முன்வைக்கப்படுகின்ற முக்கிய விடயமாக இருக்கின்ற அதே வேளை, இந்த தலித்தியம் தொடர்பாக பேசுகின்ற, தலித்திய அரசியல் தொடர்பாக பேசுகின்ற இந்த அமைப்புகள் விடுதலை புலிகளை அல்லது போராட்ட இயக்கங்களை அல்லது அந்த தேசியம் தொடர்பாக எழுந்த கோரிக்கையை முழுமையாக கண்ணமூடிக்கொண்டு நிராகரிக்கின்ற போக்கிற்கு இந்த தலித்திய அரசியலை பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு இன்று உள்நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களிலும் வளர்ந்து வருகின்றது. இந்த தலித்திய அரசியல் என்பது இன்று ஒரு அரசியல் வியாபாரமா என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு சில அமைப்புகள் பல்வேறு விடயங்களிலே அரச நிலைப்பாடுகளையும் அரசாங்கத்துக்கு ஆதரவான போக்குகளையும், அதாவது தாங்கள் ஒடுக்கப்பட்டோம் அல்லது தாங்கள் தமிழ் தேசியத்தினுடைய உயர்நிலை வர்க்கத்தினால் அல்லது வடக்கு யாழ்ப்பாண மேட்டுக்குடி வர்க்கத்தினரால் ஒடுக்கப்பட்டோம் என்பதற்காக இன்று மறுபக்கம் அடுத்த சந்தர்ப்பவாத போக்கிலே சென்று அரசாங்கத்தையும் அதனோடு இருக்கின்ற சக்திகளையும் முழுமையாக ஆதரிக்கின்ற ஒரு போக்கும் அரசியலும் இந்த தலித்தியம் சார்ந்த அமைப்புகளிடையே இன்று வளர்ச்சி பெற்று வருகின்றது என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? இந்த போக்கை நான் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இலங்கையிலும் காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அதாவது இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு போக்கு என்பது ஏற்கனவே இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவினர் மத்தியில் வளர்ந்து வந்திருக்கிறார். அதிலே எல்லா சாதியை சேர்ந்தவர்களுக்கும் எதிரானவர்களாக அல்லது அவர்களுடைய நடவடிக்கை மீது அதிருப்தி கொண்டவர்களாக இருந்திருக்கிறார். ஆனால் விடுதலை புலிகளும் சில விடயங்களில் இந்த முரண்பாடுகள், அதாவது மக்கள் மத்தியிலான முரண்பாடுகளை கையாள்வதிலே அவர்கள் மிக மிக தவறுகளை இழைத்திருக்கிறார்கள் கடந்த காலம். அந்த தவறின் காரணமாக அந்த புலி எதிர்ப்புன்றது சிலருக்கு ஒரு வன்மமாகத்தான் இருந்து வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்கள் அல்லது சாதாரண மக்கள் என்று சொல்லுகிற பொழுது தங்களுடைய சமூகத்துக்கு அல்லது தங்களால் மதிக்கப்படுற ஒருவருக்கு புலிகளிடம் இருந்து கொலை அச்சுறுத்தலோ அல்லது கொலை நிகழ்வுகளோ நடக்கிற பொழுது அதை முழு சமூகமும் அவர்கள் மேலே ஒரு பொறுப்பை கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்டு வந்திருக்கிறோம். அது ஆரம்பத்திலே இருந்தே அந்த நடைமுறை இருந்திருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம், இந்த புலிகள் இயக்கத்தினுடைய அந்த பிரதேச பொறுப்பாளராக இருந்தவர்கள் உடைய நடைமுறைகளும் அவர்களுடைய அந்த சாதிய சிந்தனைகளும் கூட அந்த விதமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதார். உதாரணமாக ஒரு கட்டத்திலே உங்களுக்கு தெரியும், யாழ் மத்திய கல்லூரி அதிபர் ராஜதுரை அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே மதிக்கக்கூடிய ஒரு புத்திஜீவியாக கருதப்பட்டவர். அவர் எந்த இயக்கத்திலே இருந்தார், அவர் யாரோட உதவி பெற்றார் என்றதெல்லாம் இரண்டாவது விஷயம். அவருக்கும் சில நியாயப்பாடுகள் இருந்திருக்கும், தான் உதவி பெறுறதுக்கோ அல்லது அவருக்கு ஆதரவா. அது ஒவ்வொருடைய ஜனநாயக உரிமை, ஒரு கட்சியோ ஒரு இயக்கத்தை ஆதரிக்கிறார். அதற்காக அவரை போய் சுட்டுக் கொள்றதுன்றதை அந்த சமூகமே ஏற்றுக்கொள்ளாது. பொதுமக்களே பொதுவான யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப இந்த விதமான நடைமுறைகள் ஏற்கனவே எல்லா பிரதேசங்களிலும், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இதற்கு அந்த மக்களுக்கு நாங்கள் எந்த விதமான நியாயப்பாட்டையும் சொல்ல முடியாது.
அதனால வந்த அந்த புலி எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது அவர்களை புலம்பெயர வைத்திருக்கிறது, ஒழித்திருக்க வைத்திருக்கிறது, அரசாங்கத்துடைய உதவி நாட வைத்திருக்கிறது, ராணுவத்தோடு போய் சேர்ந்து நிற்க வேண்டிய தேவைகள் எல்லாம் மற்ற இயக்கங்களுக்கு கூட ஏற்படுத்தி இருக்கிறோம். அதே போலதான் இந்த மக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறோம். அண்மையில நான் இந்த கனடாவுக்கும் பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கும் போய் வந்தேன். அங்கே இப்ப இந்த யுத்தம் முடிஞ்சது இப்ப போன வருடம் நவம்பர் மாதத்துல போன போது அங்கே நீங்கள் குறிப்பிட்ட அந்த போக்கு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக மிக வன்மமாக நிற்கிறார்கள். நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்போம். ஏன்னு சொன்னால் புலிகளுடைய எதிர்ப்பு, புலிகள் மீதான ஒரு காழ்ப்புணர்வும் ஒரு வக்கிரமும் தான் அவர்கள் அந்த விதமாக. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அல்ல. அது முற்று முழுதாக தவறானதுன்றதுதான் நாங்கள். இது அடுப்பில இருந்து நெருப்புக்கு என்ன சட்டியில இருந்து நெருப்புக்கு அடுப்புக்குள்ள விழுகிறன்ற நிலைமையை போன்றோம். ஆக இன்றைக்கு வந்து எங்களை பொறுத்தவரையில், எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் பேரினவாத ஒடுக்குமுறை என்றது இன்றைக்கும் ஒரு பிரதான இடத்திலே தான் இருந்து கொண்டிருக்கு. அது புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பின்தள்ளப்பட்டிருக்கலாம், அல்லது தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு எந்த விதமான ஜனநாயகமும் இயல்பு வாழ்வும் சாதாரண வாழ்க்கையை இழந்து போய் நிற்கக்கூடிய ஒரு அவல நிலையும் கூட பேரினவாத ஒடுக்குமுறைதான் இன்றைக்கு பிரதான இடத்திலே இருந்து வருகிறார். ஆகவே அதற்கு அரசியல் தீர்வு ஒன்று காணப்படாத வரை, வடக்கு கிழக்கு மக்களுடைய கைகளிலே அவர்களுடைய தாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக முறையை கொண்டு வராத வரை இந்த பிரச்சனை தாழ்நிலைக்கு போறதுக்கான சூழல் இல்லை. தமிழ் மக்கள் மத்தியிலே ஐக்கியம் ஏற்பட்டது என்று சொன்னால் அன்றைக்கு போராட்டத்தின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமை பெற்றதன் மூலமாகத்தான் அவர்கள் ஏனைய மக்களோடு ஐக்கியப்பட்டார். இன்றைக்கு அந்த ஐக்கியம் இருக்கிறது. எல்லா கிராமங்கள், நாங்கள் போராடின கிராமங்கள் எல்லாத்திலும் பார்த்தால் தெரியும். அங்கே அந்த போராடினவர்களுடைய பிள்ளைகளும், போராடியவர்கள் அடக்கினவர்களுடைய பிள்ளைகளும், அடக்கப்பட்டு போராடியவர்களுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு ஒன்றாக திரியக்கூடிய நிலைமை ஒரு ஐக்கியம் வந்திருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அந்த நிலைமை இல்லை. அவ இந்த நேரத்தில் போய் நாங்கள் அந்த ஒரு ஒடுக்குமுறை அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கிறதுன்றது அது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு வேலையைத்தான் சில அதை தலித்தியத்தின் பேரால் செய்ய நிற்கிறார்கள். இவர்கள் தலித்தியத்தை இங்கே இறக்குமதி செய்ய நிற்கிறார்கள். சிலர் எங்கள் மீது குற்றஞ்சாட்டுறார்கள், நீங்களே அந்த தலித் என்ற அந்த சொற்றொடரை பாவிக்கிறீர்கள். இல்லை, இந்த தலித் என்ற வசனத்தை நாங்கள் எங்களுடைய அறிக்கைகளிலேயோ உங்களுடைய ஆவணங்களிலேயோ பாவிக்கிறோம் இல்லை, இப்பவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றுதான் பாவிக்கிறீர்கள். அவை இந்த தலித் என்று சொல்லு எப்ப வந்தது? 70களுக்கு பிறகு வந்தது. அது ஒரு மராட்டிய சொல். ஆகவே இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமான பெயர்களை கொடுத்திருக்காரு. காந்திஜனர், காந்திஜனர்கள். அவை இப்படி ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு பெயர்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றது சமூகத்திலே வந்து திட்டமிட்டு அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கமாய். எனவே இந்த இன்றைய இலங்கை சூழலிலே வந்து இந்த தலித்தியத்தின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களை அணிதிரட்டலாம் என்றதும், அதே அரசியலே ஒரு சக்தியாக்கி அதை அரசாங்கத்தோடு பேரம் பேசி அவருடைய உரிமைகளை வென்றெடுக்கலாம் என்றதும் நடைமுறை சாத்தியம் இல்லாத யதார்த்தமற்றது என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடிய. அதை நம்பிக்கொண்டுதான் அந்த கடந்த தேர்தலிலே கூட இந்த சிறுபான்மை தமிழர் மகாசபை என்ற அந்த அமைப்பின் ஊடாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே தலித்தியம் பேசுகிறவர்கள் வந்து அதுக்கு பெருந்தொகையான பணத்தை செலவழித்து தேர்தலில் நின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு கிடைத்த வாக்கு 1300 1200 வாக்குகள் தான் கிடைத்தது. ஏன்னு சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள், அந்த மக்களும் தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தால் அடிபட்டு போய் நிற்கிறார்கள். முள்ளிவாய்க்கால 40,000 மக்கள் இறந்தார்கள் என்று சொன்னால் அது தாழ்த்தப்பட்ட மக்களும் கணிசமான மக்கள் பிரிவினர் தான். 40,000 இருந்தா இல்ல 20,000க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் தான். ஏனென்றால் அவர்கள் சாதாரண மக்கள், மற்றது அந்த போர்க்குணம் மிக்கவர்கள், இறுதி வரை விடக்கூடாது என்ற அந்த மனப்பான்மை உள்ளவர்கள் என்று போனவர்கள் அவர்கள் தான். அந்த மக்கள் பட்ட வேதனைகள், அவர்களுடைய இழப்புகள், அவர்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசாங்கத்துக்கு சார்பாக வந்து நின்று கொண்டு வாக்கு போடுச்சுன்னா யாரும் வாக்கு போட மாட்டான்.